ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய் தோல் சீவி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது பச்சடி செய்கிறதுக்கு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது வெள்ளரிக்காயில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வேக விடணும். இப்போ அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம், இது கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லேசாக கொதி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விடணும். இப்போ தாளித்து விடணும். கரண்டி சூடானதோ 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். இப்போ ஆறு இருக்கு 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது தாளிச்சதை சேர்த்துக்கலாம். தாளிச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.